வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா, ரூபாய் 720 ஆனது 2 ஆண்கள் 5 பெண்கள் மற்றும் 8 சிறுவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. ஒரு ஆண், ஒரு பெண் மற்றும் ஒரு சிறுவன் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பங்கின் விகிதம் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 3:2:1 எனில் ஒரு சிறுவனுக்கு கிடைக்கக்கூடிய பங்கை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது டோட்டல் அமௌண்ட் வந்து 720 ரூபாய். இதை வந்து 2 ஆண்களுக்கும் 5 பெண்களுக்கும் 8 சிறுவர்களுக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இவங்களோட அமௌண்ட்டை ஆட் பண்ணால் என்ன கிடச்சிரும்? 720 ரூபா கிடச்சிரும். என்ன ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க? ஒரு ஆண், ஒரு பெண் மற்றும் ஒரு சிறுவன் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஷேர் இருக்குல்ல, அதனுடைய ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஒரு ஆணுக்கு கிடைக்கக்கூடிய பங்கு, அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய பங்கு, ஒரு சிறுவனுக்கு கிடைக்கக்கூடிய பங்கு, அதனுடைய ரேஷியோ விகிதம் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஒரு சிறுவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பங்கு ஷேரை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஆணுக்கு கிடைக்கக்கூடிய பங்கு எவ்வளவா இருக்கும்? இந்த ரேஷியோ படி பார்த்தா 3 × some வேல்யூ, அதை நம்ம எப்போ போல் எக்ஸ்னே வச்சுக்கலாம். அப்போ இதிலேருந்து ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய பங்கு எவ்வளவா இருக்கும்? 2 × எக்ஸ்ன்னு இருக்குமா? அப்போ ஒரு சிறுவனுக்கு கிடைக்கக்கூடிய பங்கு என்னவா இருக்கும்? இந்த ரேஷியோவிலேருந்து எக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா? ஸோ இப்போ இந்த எக்ஸ் அமௌண்ட்டை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஏன்னா என்ன கேட்டிருக்காங்க? ஒரு சிறுவனுக்கு கிடைக்கக்கூடிய பங்கை தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன தெரியும்? மொத்த அமௌண்ட்டு தெரியும். அதை 2 ஆண்களுக்கு, 5 பெண்களுக்கு, 8 சிறுவர்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 2 ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட் எவ்வளவா இருக்கும்? 2 × 3 எக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா ஒரு ஆணுக்கு கிடைக்கக்கூடிய பங்கு வந்து 3 எக்ஸு. ஸோ அப்போ 2 ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய பங்கு வந்து 2 × 3 எக்ஸு. அப்புறம் 5 பெண்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 5 × 2 எக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா? அப்புறம் 8 சிறுவர்களுக்கு 8 × எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ இந்த 3த்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிரும்? மொத்தமான அந்த 720 ரூபா கிடச்சிரும். ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். அப்போ 6x + 10x + 8x = 720 கிடைக்குமா? ஸோ அப்போ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணால் 18 24x = 720. ஸோ இப்போ இதை நம்ம அடித்தோம்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். 720/24. அப்போ 30 ரூபா. ஸோ அப்போ ஒரு சிறுவனுக்கு கிடைக்கக்கூடிய பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். கிடைக்கக்கூடிய பங்கு தொகை எல்லாமே ஒன்று தான், 30 ரூபாய். இதில் இது வந்து ஒரு சிறுவனுக்குன்னு கேட்டிருக்காங்க. இது 8 சிறுவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பங்குன்னு என்ன பண்ணணும்? இதை 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.